திருநெல்வேலியிலேருந்து வந்தம்மா ஒரு அம்மா சொல்லிச்சு. எல்லாம் எதுவுமே எனக்கு வருடங்கள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி தளர்ச்சியாக இருக்கும், சோர்வாக இருக்கும். இங்கே வந்து எந்த சோர்வும் கிடையாது. அதை பச்சை தண்ணி குடிக்காமல் இருந்திருக்காங்க, ரொம்ப பேர் இருந்திருக்காங்க. அவங்க எங்களுக்கு எந்த சோர்வுமே வரலை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஃபிசிக்கலாக நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களை மாதிரி தான் சொன்னாங்க. அது இறை ஆற்றல் தான், பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு சாப்பாடாக உள்ளவே இருக்குது. ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு சித்தர்கள் இருந்தாங்கிறது உண்மை தான். எல்லோரும் இப்போ அகத்திய பெருமான் கூட சொல்லலை, எல்லாருக்குள்ளேயும் சித்தர்கள் வந்து எப்படியோ உள்ளேருந்து கூத்து அடிச்சிருக்காங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. அதனால் உங்கள் பசி உணர்வு தெரியல. எல்லாம் விழாவையே நோக்கிய தருணங்கள். அடுத்து என்ன நடக்கும், கும்மி அது நடக்கு, அகத்தியர் என்னது பேச போகிறாரு, எப்படி நடக்க போகுது, அந்த பிரபஞ்ச அலைகளுக்குள்ளே பிரபஞ்சம் என்ன நினைக்கோ அதை நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டிய. அதனால் உங்களுக்கு தளர்வு இல்லை. அந்த விரதம் இருக்கக்கூடாதுன்னா என்ன, இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, வம்பா வந்து இங்கே அது இது நோய் இருக்குது நொடி இருக்குது விரதம் இருந்தேன்னு தாம சபையோட தொண்டு செய்யுங்க, சபையோட நினைவுகளை உள்ளே வச்சுக்கோங்க. அது விரதத்தோட பெருசு. அந்த பாருங்கள், இப்போ அகத்திய பெருமான் என்ன சொல்லுதார், வீரதவம் இருந்தேன்னு சொல்லுதாங்க. அது நீங்களும் இருக்குது வீரதவம் தான். சபையோடு இணைஞ்சிருக்கீல, எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ பயணப்பட்ட முறைகள் எல்லாம் அகத்திய பெருமான் கணக்கு வச்சுருக்காங்க, சொல்லுதாங்க. உங்களோட கணக்குகள் வந்து பிரபஞ்சத்திட்ட இருக்குது. நீங்கள் சபையோட எப்படி பயணப்படுதீங்க அப்படிங்கிற உங்கள் பயணம் இந்த மாயாமா வருது. நீங்கள் வரைய பூஜைகளுக்கு வரைய அவர் திருவண்ணாமலையில் வந்து இருக்கார், இவர் அங்கேருந்து இவன் வந்து ஊரை விட்டு வந்திருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளில் இங்கே வந்து சிவசபையோடு இணைஞ்சிருக்கிய, ஒவ்வொரு எல்லைகளில் இருந்து வந்திருக்கிய. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி என்ன எல்லோரும் இந்த ஊருக்குள்ளே இருந்து உள்ளேருந்து வந்திருக்கிறவங்க கூட அவங்க வேலையை விட்டுட்டு வந்து இருக்காங்க. எல்லாமே தூரங்கள் அதிகமோ எண்ணங்கள் ஏற்ற இறக்கங்களோ கிடையாது. அவங்க செய்யக்கூடிய கைங்கரியங்களோட நிலைகளும் கிடையாது. எல்லாமே சரணாகதி அப்படிங்கிற ஒன்றைய சபையை கணக்கு எடுத்துக்கிடுது. அந்த சரணாகதி எதை நோக்கிய சரணாகதி அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்குது. உன்னோடைய இகலோக தேவைகளை இருந்தபோதும் நீ சபைக்கு தொண்டாட்டி வரும்போது அந்த விஷயங்கள் 2 விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக்கிடுது சபை. என்னோட இகலோக தேவை மட்டும்தான் அப்படின்னு வரையில் சபை கொஞ்சம் புறந்தள்ளும். ஏன்னா என்ன இல்லை, நான் இங்கே சொல்லிடுறேன், கொஞ்சம் அமைதி காத்து அருள். எல்லோரும் வந்து அமைதியை காக்க நீங்கள் இங்கிட்டாம் பாருங்கள், அவங்கள வந்து நாங்கள் அங்கே அவங்களாம் அமைதி ஆயிடுவாங்க பேச்சு. நீங்கள் அங்கங்கே ஒருத்தர் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவங்க இங்கே பார்க்கையிலே ஏதோ ஒரு எண்ணெய் சிதறல்கள் அங்கிட்டு இங்கிட்டு பாஞ்சிருப்பாங்க. அது சரி, ஒராட்டம் சொன்னா போதும், என்ன எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களாக இருந்திருக்கும், பேசியிருப்பாங்க, திருப்பி கேட்பாங்க. அதாவது இறை சபையோட பயணப்பதிக்கிறவரை இங்கே கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. நான் அவளை செஞ்சேன், அத்தனை வருஷமாக இருந்தேன், இத்தனை வருஷமாக இருந்தேன், அதை நோக்கிய பயணம் இதை நோக்கிய பயணம் கிடையாது. மொத்தத்தில் சரணாகதி அடைஞ்சிட்டால. இப்போ இங்கே வராத சீடர்களுக்கும் அனுகிரகங்கள் சிவசபையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த எல்லையிலையோ இருந்து எப்பவும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் கதையெல்லாம் சொல்லுவாங்க, பல கதைகள் சொல்லுதாங்க. திருச்செந்தூருக்கு நடந்து போன கதைகள் பழங்காலத்தில் முன்னாடியே சொல்லியிருக்கு. ஒரு கூட்டம் நடந்து போய்கிட்டு இருந்திருக்கு. போகையில் ஆத்தூர் பக்கம் போகையில் அந்த ஆத்தூர் பாலத்தில் அங்கே வந்து தண்ணி ஓடும் எப்பவும். அதில் வந்து ரொம்ப ஐர மீன்கள் குதித்து விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. இது ஒரு கதை தான். அதுக்காண்டி எல்லோரும் போய் ஐர மீனுக்கு குழம்பு வச்சு தின்ட்டு திருமுருகனை பார்க்காம இருந்துடக்கூடாது. இருந்தாலும் ஒரு நிகழ்வு இது நிகழ்த்தப்பட்டது. நிகழ்ந்ததா என்னன்னு சொல்ல தெரியாது. சொல்லு கதையாக வழி வரக்கூடிய செவி வழி கதையாக இந்த கதை இருக்குது. அப்போ எல்லாம் நடந்து போகையில் கிராமத்து மக்கள் தானே எல்லோரும். அப்போ வந்து எல்லோரும் ஒரு அந்த பெரியர்களாக இருக்க நேரத்தில் மீனை பார்த்தோன்னே அதில் ஒரு கூட்டம், இவ்வளோ ஐர மீன் போகுதா, இதை பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் பகுதி மக்கள் அங்கே தங்கிட்டாங்க. அதில் பகுதி மக்கள் பயணத்தை மேற்கொண்டு போகிறாங்க. போகிறவங்களுக்கோ மீன் மேலே எண்ணம்,
மீன் பிடிச்சி அதை சமைக்கிறவங்களுக்கோ முருகப்பெருமான் மேலே எண்ணம், இப்படி மாற்றிடுச்சு, தலை மாறிடுச்சு. அங்கே போகிறவங்க இங்கே நினைக்காங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே நினைக்காங்க. என்ன அலைகள் தான் இறைவனுக்கு பகிரப்படுது. செயல்கள் வந்து அவன் என்ன செயல்களும் சவதிக்குள்ளே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லாட்டினா அவங்க பல வகைகளுக்குள்ள பழக்கடை ஓட்டு அதுக்குள்ளே மலர் நிலைகள் கொண்ட மலர் கடைகளுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கலாம். என்ன மாற்று வேற்று நிலைகள் கொண்ட அதுக்கெல்லாம் ரொம்ப கதைகள் இருக்குது. பூக்கடையில் உட்கார்ந்து இருந்தவங்க நினச்சிக்கிட்டு இருந்தது அங்கே படுக்காத அம்பாள் வந்து கருவாட்டு கடை வச்சவங்க கருவாட்டு வாசம் அடிக்கிற இடத்துல போய் அம்பாள் படுத்து கிடந்ததுன்னா அது இகலோகத்தில் இருக்கக்கூடிய மனங்கள் வந்து இறைவனுக்குள்ள உள்ளுக்குள்ளே மனம் வீசணும். இந்த மனம் அம்மனம் ஆகும்போது மனம் வசப்படுன்னு சொல்லியிருக்காங்களா, மனம் அம்மனமானால் அப்படிங்கிற மாதிரி மனதெல்லாம் இங்கே வந்து இறைவனுக்கு படைக்கப்படுது. இவங்க அங்கே போயிருக்காங்க, அவங்க இங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே எல்லா விஷயங்களும் வந்து தயாராகுது. அந்த பொருட்களெல்லாம் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்காங்க. அங்கங்கே அந்த ஆத்தூருக்குள்ளே போய் அதை வாங்கிட்டு வந்து இதை வாங்கிட்டு வந்து சட்டியை வாங்கிட்டு வந்து அதை வாங்கிட்டு வந்து எல்லாமே தயார் பண்ணுதாங்க. இவங்க எண்ணம் பூரா இங்கே அங்கே போயிருப்பாங்க, இந்த போயிருப்பாங்க, இப்போ போய் குளிச்சிருப்பாங்க, நாளிக்கிணறு போயிருப்பாங்க, அங்கே சமுத்திர தரிசனம், நாளிக்கிணறோட தரிசனம், இங்கே போயிருப்பாங்க, அங்கே போயிருப்பாங்க, கூட்டத்தில் வரிசையில் நிற்பாங்க, தரிசனம் பார்த்துருப்பாங்க. அப்படின்னு இவங்க முருகனை இங்கே வரவழைச்சிட்டாங்க. என்ன இவங்க வந்து இவங்க பக்கத்தில் வந்துட்டார் முருகப்பெருமான். அவங்க என்ன அலைகள் அவ்வளோ தீவிரமாக போய் முருகப்பெருமானை தாக்கியிருக்கு. அங்கே இவங்களோட எண்ண இலைகள் அங்கே சன்னிதானத்தில் நின்னாலும் இங்கே இந்த 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 சட்டி மேலேயே இருந்திருக்கு, இந்த ஐர மீன் குழம்பு மேலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி வந்து இங்கே சிவசபை இதுக்கு கதை தொடரும், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சிவசபையில் இருக்கிறவங்க தான் நம்ம வந்து உயர்ந்தவங்கன்னு யாரும் நினச்சிக்கிடக்கூடாது. அங்கங்கே எல்லைகளில் இருக்காங்க சீடர்கள், அங்கங்கே அவங்களோட பணிச்சுமைகள் இருக்குது, அவங்க வர முடியாத இயலாமை இருக்குது, அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் இயலாமை இருக்குது. ஆனால் அவங்க சரணாகதி அப்படிங்கிற நிலையை சிவசபைக்கு எடுக்கும்போது சரணாகதியை சபை வந்து உன்னதமான விஷயமாக எடுத்துக்கிடும், தொண்டை எடுத்துக்கிடும், எல்லா விஷயங்களையும் பண்பை எடுத்துக்கிடும், மாற்றங்களில் எடுத்துக்கிடும். அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி அது எல்லாத்தையும் விட சரணாகதியை வந்து சபை உயர்வாக எடுத்துக்கிடுது. இங்கே இயல்புலேயே தெரியும், சபையில் இயல்பில் நீங்கள் பார்த்தா கூட வேறு இடங்களுக்கும் சித்த சபைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் சரி இங்கே எந்த சலனமும் இருக்காது, கொடுக்காட்டாலும் மனசில் எந்த சலனமும் இருக்காது. எல்லாம் ஒரே நிலையில் தான் இங்கே வழி நடத்தப்பட்டுக்கிட்டு வருது. கொடுத்தவங்களுக்கு ஒரு ஆசானம், கொடுக்காதவங்களுக்கு ஒரு ஆசானம், கொடுத்தவங்களை வரவேற்குது. இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஏற்ற இறக்கங்கள் பார்க்காத சபை, சித்தர்களும் பார்க்காதவங்க அப்படி இருக்காங்க, சிவையில் உள்ள கணங்களும் எல்லாருமே அப்படி வழி நடத்திட்டு வராங்க. மாறி மாறி சித்த சபை சீடர்களுக்கு அறிவுறுத்தப்படுது. அவங்களோட சித்தனோட எண்ண அலைகள், சிவத்தோட எண்ண நிலைகள், அகத்திய பெருமானோட எண்ண அலைகள், அது பரவி வர்ற விதத்தையே நீங்கள் சிவசபையில் கண்டுக்கிடலாம். இங்கே எல்லாரும் ஓர் மக்களே, எல்லாரும் மக்களே, எல்லாரும் சிவ அகத்திய மக்களே அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் நம்ம ஏற்றுக்கணும். சிவசபை சீடர்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும். எப்பவும் சிவசபை சீடர்கள்ட்ட ஏற்றங்கள் இறக்கங்கள் இருக்கவே கூடாது. நான் பெரியவன், நீ பெரியவன், நான் முன்னாடி வந்தவன், நீ பின்னாடி வந்தவன், அந்த இது இங்கே கிடையாது. எல்லாம் உயர் சரணாகதி இருக்கும்போது எல்லாரும் அகத்தியருக்கு முன்னாடி தலைமை சீடர்கள். இங்கே ஒரு அகத்திய பெருமான் ஒரு அறிவிச்சிருக்காரு. என்ன எல்லாரும் தலைமை சீடர்கள், எல்லாரும் வந்து வணங்கி நிற்கிறவங்கலாம் நேரடியாக அகத்திய பெருமானோட தொடர்பில் இருக்க வேண்டியதவங்க அப்படின்னு சொல்லி உயர்வாக பயணப்படுங்க. எல்லாரும் உயர்வாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்க. விரதம் இருக்கிறதுக்காண்டி உங்களை நாங்கள் சொல்லலை, இது எந்த கதைக்குள்ளேயும் போகலை. எல்லாம் உயர் மக்களே. சில பேர் சாப்பிட்டுட்டு வேலை கடுமையாக பார்த்துருக்காங்க, சில பேர் உறங்காமல் 1 மாதமும் பணி செஞ்ச ஆட்களும் இருக்காங்க. அடையாளப்படுத்த விரும்பலை. நாங்கள் 1 மாதம் வேறு எந்த நினப்பும் இல்லாமல் இதையே தான் நினச்சிருக்காங்க. அப்படி ஆட்கள் யார்? என்னையோட சித்தனோட இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட சிவசபை நினைப்பிலே உலாய் வந்த ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை செய்யணும். நம்ம இங்கனக்குள்ளே இருந்து கூட அதை செய்யுங்க, எதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு இந்த சிவகுரையும் அது என்ன இடம் பீடத்துக்கும் மட்டும் அடைஞ்சி தான் அவ்வளோதான் அலைஞ்சிருக்கோம்.
ஆனால் உலகம் பூரா அலைஞ்சவங்க இருக்காங்க. எடுத்துக்காட்டால் ஏகப்பட்ட பேர் சொல்லலாம், யாரையும் வகைப்படுத்தி சொல்ல. இவர் இந்த வயசில் ஒரு சின்ன அடையாளம் அவ்வளோதான். அவருக்காண்டி அவர் புகழலை, ஒன்றும் செய்யலை. அவர் அலைஞ்சிருக்கார் இந்த வயசில் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிருக்கார், இளவட்டம் மாதிரி. இன்னும் ரொம்ப பேர் அலைஞ்சிருக்காங்க, சீடர்கள் எல்லாரும் அலைஞ்சிருக்காங்க. இவன்லாம் எனக்கு என்ன செஞ்சேன்னா தெரியலை அப்படின்னு சொல்லுதான். அவனும் பாடுபட்டிருக்கான், அங்கிட்டும் இங்கிட்டும் சிவகுரிக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் விடாமல் அலைஞ்சான். அதை பார்க்க முடிஞ்சது, இயல்பில் பார்க்க முடிஞ்சது. பாராட்டலை. ஆனால் திட்டு தான் வாங்குவாங்க. இங்கே சபையில் வேலை ஒழுங்காக செய்ய எவ்வளோ வேலை செஞ்சாலும் எப்படி தான் ஓடினாலும் குதிரைக்கு சாட்டையடி உண்டுங்கிற மாதிரி தான் சிவசபை. எவ்வளோ உயர்வாக செஞ்சாலும் இங்கே வசவு திட்டு தான் விழும். வாங்கி அப்பவும் அது ஒரு தம்பி மாதிரி தான் வையப்படுது. ஏன்னா இங்கே இருந்தால் தேரணும். பக்கத்தில் வர வர வசவு இங்கே கூடும், திட்டுக்கள் கூடும். ஏன்னா பக்கத்தில் வர வர பக்குவம் அதிகமாகணும். அப்படிங்க தான் அதோட நிலையே. தவிர எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க. திட்டுதலையும் வைக்கிறதையும் எல்லாம் கடிதலையும் ஏற்றுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் எல்லாமே உயர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிவசபையோடு உயர்ந்திருக்கிய, உயர்வான சபையை உயர்வாக வழி நடத்திட்டு வரைய ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களும் சிவசபைக்கு தேவையாக இருக்குது. சிறு 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 நிலை கொண்ட மாந்தர்களும் சிவசபைக்கு ஏதோ ஒரு பிரபஞ்சத்துக்கு தேவையாக இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் எங்கேயாச்சும் பேசி வைப்போம். நாங்கள் பேசையில் சொல்லுவோம், உயிரை கொடுப்போம் ஒரு ஆள்கிட்ட பேசையில் ஃபோனில் என்னாலும் சரி கொடுப்போம். கொடுத்துட்டு எதுக்காச்சும் ஒரு ஆளுக்கு பயன்படுவாங்கல்ல, என்னைக்காச்சும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி அவங்க பயன்படுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ஏதோ ரிப்பேர் ஆகி நின்றுச்சோ பல தருணங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். டக்குன்னு ஃபோன் நம்பர் இருக்கும், எடுத்தால் வருவாங்க உடனே. அதனால் எல்லாரோட பணியும் உயர் பணி. உங்களுக்கும் சபை உயர்வாக இருக்கும். சபையோடு நீங்கள் இணைஞ்சி பயணப்படையில் உங்களுக்கும் நண்பர்கள், உறவினர்கள், பழக்கப்பட்டவங்க ரொம்ப பேர். அது சிவசபை இப்போதைக்கு அனுமதிக்கலை. ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு வச்சு ரொம்ப குழப்பம் பண்ணி விட்டுறக்கூடாதுன்னு அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சு சொல்லி வலியுறுத்தி வச்சுருக்கு. ஏன்னா கிளைச்சபைகள் ரொம்ப உலாவி ஏதாச்சும் குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாது. சபை இன்னும் திறமாக அமைஞ்ச பிறகு அந்த விஷயங்களை தகர்த்தப்படணும். அதை விளக்கிடுவோம் நாங்கள். சபை தன்னாட்சி அப்படிங்காங்கல்ல, அதிகார பலம் அற்புதமாக எல்லா பலமும் இறைவன் கொடுத்துட்டாரு. இகலோகத்தில் இன்னும் சபை தன்னிறைவு அடையாத நிலை இருக்குது. எல்லா இடங்களையும் கிளைச்சபைகள் இருக்கணும். எல்லா விஷயங்களும் இன்னும் தடையார நடக்கணும். இப்பவும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க சித்தர்கள், தேவர்கள். மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய விழாக்கு எந்த தங்குதடை, பொருளாதார நிலையோ எதுவுமே தங்குதடை இருந்து சேர்ந்தது சீடர்கள் மூலமாக, பிரபஞ்சத்தின் மூலமாக எல்லாம் எல்லா உதவிகளும் கிடைச்சது. அதை நிறைவாக செஞ்சாச்சு. இன்னும் அடுத்த வருடங்களில் பன்மடங்கு ஆற்றலோடு இது நகலப்போதுங்க. எல்லாம் ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆற்றக்கூடிய கைங்கரியங்கள், எல்லாரும் ஆற்றக்கூடிய அந்த நல் நிலைகளோட அதிர்வெண்கள்னு சொல்லுதைகளா, அந்த நல்ல நிலைகள் சிவசபையில் நிறையலை. அது இறைகணங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எல்லோரும் மகிழ்ச்சி அடையல. அகத்திய பெருமான் மகிழ்ச்சி அடைகிறார். அகத்திய பெருமான் மகிழ்ச்சி அடையல, சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகிறார். சிவபெருமான் மகிழ்ச்சி அடைஞ்சால் பிரபஞ்சமே மகிழ்ச்சி அடைஞ்ச மாதிரி. அதனால தான் அந்த விழா அவ்வளவு குதூகலமாக இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி, அது நோக்கிய திசை எல்லாமே யுகமாற்றம். அது பயணிக்கின்றது, வேறு எதுவும் தெரியாது. குதிரைக்கு இந்த 2 பக்கமும் இப்படி போட்டு வச்சுருப்பாங்களாம். அது எங்கேயும் சைடில் பார்க்கக்கூடாது, பக்கங்களில் பார்க்கக்கூடாது. அதோட பார்வை நிலை முன்னாடி இருக்கக்கூடிய வழியை மட்டும்தான் பார்க்கணுங்கிறதுக்காண்டி மனுஷங்க போட்டு வச்ச அந்த திரை நிலை. குதிரைக்கு பார்த்துருப்பேன், பழைய ஆட்கள் பார்த்துருப்பீங்க, 2 பக்கமும் இப்படி மறைச்சிருக்கும். குதிரை அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இங்கே இலக்கு ஒரே தர்ம யுகத்தினால தான். அந்த இலக்கு தான் சிவசபைக்குள்ளேயும் சித்த சபை சிவசபை சீடர்களுக்குள்ளேயும் சபை அறிவுறுத்துது. அந்த பயணத்தை நோக்கி வரல உங்கள் இகலோகத்திலாம் தவிடுபொடியாயிரும். அதாவது என்ன இடர்நிலைகள், எதிர்நிலைகள், என்ன ஏற்ற இறக்கங்கள், என்ன நோய் நொடிகள் எல்லாமே அதில் தட்டி பொசுங்கி ஓடிடும். அந்த உயர் சூட்சமாக தான் சொல்லுவோம். ஓடுத ஓட்டம் உயர்வான ஓட்டம். புண்ணிய லோகத்தை பார்த்து ஓடுத ஓட்டத்தில் கர்மாலாம் கழிஞ்சு எங்கிட்டு ஓடுதுன்னே தெரியாது. அது போகிற வேகத்துக்கு கர்மா ஒட்டி இருக்க முடியாது. ஒரு வேகமாக போகிறத விஷயங்களில் எந்த விஷயங்கள் போய் ஒட்ட முடியாது. மாற்று வேற்று விஷயங்கள்லாம் தெரித்து ஓடிடும். அது மாதிரி நம்ம போகிறது யுகமாற்ற பயணம். அதிலலாம் கர்மாக்கெல்லாம் பொசுங்கிரும். கர்மாவை சுமந்துக்கிட்டே ஓடும். கர்மாவை முன்னிலை வைக்கக்கூடாது, முன்னாடி வைக்கக்கூடாது. வச்சான்னா
அது சரிப்பட்டு வராது. ஷார்ப்பு இருக்கணும். முன்னாடி எல்லாருக்கும் ஷார்ப்பு வச்சுருப்பாங்க. ஏரோவில் இந்த அம்பில் கூட முன்னாடி வந்து லேசாக மடங்கி இருக்கக்கூடாது. திக்கு மாதிரி திசை மாதிரி அதோட பயணங்கள் வேற்று இடத்துல போய் தச்சு அதோட ஆம்பிஷன் சொல்லக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இலக்கு வந்து அது இலக்கில் போய் தைக்காது. அது மாதிரி நம்மகிட்ட ஷார்ப்பு அந்த தர்ம யுகத்தை நோக்கிய பயணம் இருக்கணுமே தவிர நம்ம இகலோக கர்மாங்கதை முன்னாடி கொண்டு வச்சுக்கிட்டு எந்த அம்பை எய்தாலும் அது இலக்குக்கு போகாது. அது இலக்கு மாதிரி எங்கேயோ போய் அங்கிட்டு இங்கிட்டு தடவி மற்ற சீடர்கள்லாம் உயர்வாக பயணப்பட்டு உச்சத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சுமையை சுமந்துட்டு வரவங்க சுமையோட மலை அடிவாரத்தில் தான் பயணப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. உச்சி அடையிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் உங்களோட மூட்டை முடிச்ச போட்டுட்டு உச்சியில் போய் பார்த்துட்டேன்னா இங்கே பொசுங்கிடும். கீழே இடக்கிறத தீயை வச்சு கொளுத்திடுவாங்க சித்தர்கள். நீங்கள் இந்த புனிதமான இடத்துல மேலே போய் உட்காந்துக்கணும். அதுதான் சித்த சபை கற்றுக் கொடுக்கு. உங்கள் எல்லாம் கடமைகளை உங்களோட இகலோக விஷயங்களை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் அங்கே ஃபார்முலாவை முதல்ல போடுங்க. நீங்கள் ஃபார்முலாவை போட்டால் தான் அங்கே போக முடியும். நீங்கள் விடையை போட்டுக்கிட்டு ஃபார்முலாவை பற்றி தேடினா தெரியவே தெரியாது. கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. விடையை நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கணும். வினைங்கத விடைய தர்ம யுகங்கத விடையை நீங்கள் கையில் எடுத்துட்டீன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இறைவன் பாரம வலு திக்கு எல்லாம் அவங்க கூட்டு போயிடும், இழுத்துட்டு போயிடுவாங்க. அது போகிற ஓக்க தர்ம யுகத்தை பார்த்தானே யுகம் போய்கிட்டு இருக்கு. அது அந்த ட்ரெயினை பிடிச்சி ஏறிடணும். பிளாட்பாரத்திலே நின்றுக்கிட்டு இருந்தான்னா ஒன்றும் கதையாகாது. தர்ம யுகங்கத ட்ரெயின் ஓட ஆரம்பிச்சு சிவசபையில் நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ லேசாக இலைப்பாறையில் டக்குன்னு நீங்கள் ஏறி உட்காந்துக்கணும். எந்த தளத்தில் உட்காரதிலோ எந்த கேரேஜில் உட்கார தெரியாது. ஆனால் யுகமாற்ற பயணங்கிற ட்ரெயின் தெரியாயிடுச்சு. அதில் ஏறி உட்கணும். உங்கள் மூட்டை முடிச்செல்லாம் வந்து தூக்கி தூர போட்டு போய் ஏறிட்டான்னா அது வந்து உங்களுக்கு கனமாகவே தெரியாது அப்படிங்கிறத சொல்லி அதான் மாறி மாறி இங்கே ஞான உரைகளில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பின்னுக்கு தள்ளி நீங்கள் முன்னுக்கு வாங்க, அதுக்கு பொசுங்கிடும். இந்த ஒரு படத்தில் நாகேஷ் சொல்லுவா அப்படி. இது வந்து அது இப்பவும் வந்து அது பெரிய விஷயமாக சொல்லப்படுது. இந்த கல்லை பக்கத்தில் வச்சு பார்க்கல அது உலகத்தையே மறைச்சிரும், தூர வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம சுமையை வந்து பக்கத்துலேயே எல்லாருக்கும் சுமைகள் இல்லாத ஆளுக்க யாராச்சும் இங்கே பிரச்சனை இல்லாத ஆளுக்க ஒரு ஆள் கை தூக்குங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு யார் ஒரு ஆள் கூட தூக்க முடியாது. எல்லார்ட்டையும் பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லோரும் சிவசபைக்கு வந்துட்டே இல்லை. எல்லாருக்கும் வீடு இருக்குது, குடும்பங்கள் இருக்குது, எல்லா விஷயங்களும் இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்குது, மனப்பற்றாக்குறை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு இருக்குது, திருமணம் ஆகாமல் ஆகியும் நல்லா இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள். தொழில் இருக்குது, ஆனால் தொழிலில் வருமானம் கிடையாது, தொழிலே இல்லை என்ன அப்படிங்கிற ஆட்கள் இங்கே இருக்க தான் செய்யுது. தொழிலை பறித்து அதோட தும்மதான் தொழிலே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டம். தொழில் இருந்து எனக்கு தொழிலில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பண்ணாக்கா கல்யாணமே முடியலேன்னு ஒரு கூட்டம், கல்யாணம் முடிஞ்சு பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒரு கூட்டம், துட்டே இல்லைன்னு ஒரு கூட்டம், துட்டால் எனக்கு பிரச்சனையாக வருதுன்னு ஒரு கூட்டம், இடமே இல்லைன்னு ஒரு கூட்டம், இடத்தால் எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம், எனக்கு பசிக்குன்னு ஒரு கூட்டம், பசிக்கலைன்னு ஒரு கூட்டம். டாக்டர்கிட்ட சொன்னாங்களா பசிக்குன்னு ஒரு நோய் பசிக்கலைன்னு ஒரு நோயின்னு. அது மாதிரி எல்லாருக்கும் வேறுபட்ட நிலைகள். ஆனால் எல்லாருக்கும் ஒரே தீர்வு சிவசபை. சிவசபைக்கு வாங்க, எல்லா பிரச்சனையும் சபை பார்த்துக்கிடும். சபை பிரச்சனையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதான் யுக மாற்றம். பணியில் இருங்க, அகத்தியத்தோட பணியில் இருங்க. அகத்திய பெருமானுக்கு நம்மெல்லாம் தேவைப்படுதும். கர்மாவை சம்மந்தவங்க தான், இகலோக பற்று உள்ளவங்க தான். ஆனால் எல்லாரையும் அகத்திய பெருமான் வந்து என்ன செய்ய போகிறாரு, சாட்டை வச்சு அடித்து அதெல்லாம் எடுத்து நொறுக்கிட்டு நம்மளையும் வந்து அவரோட ஞானியர்கள் கூட்டத்தில் சேர்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கார். இந்த இது மிலிட்ரிக்கு ஆள் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள். எங்கள் கூட்டத்துக்கு ஆள் கம்மியாக இருக்குது வாங்க அப்படின்னு திருமுருகன் தேடிக்கிட்டு இருக்காரு, பரந்தாமன் தேடிக்கிட்டு இருக்காரு. அதனால் எல்லாம் அந்த கூட்டத்தில் போய் சேரதுக்கு நம்ம அது குவாலிஃபீடுமாங்களேன்னு சொல்லுவாங்க, தகுதியை ஏற்படுத்திக்கணும். அப்போ வினை நிலைகள் இருக்கட்டும். உங்கள் கூட சபையோடு பயணப்படுங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் இருங்க, சபையை பற்றி 4 பேர்கிட்ட சொல்லுங்க. சொல்லணும்னு கூட வேண்டாம். இப்போ உங்கள் ஃபோனில் இருந்து யூடியூப் லிங்கை வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. அப்போ உங்களுக்குள்ளே நான் போயிடணும், ஐயோ நம்மளை பற்றி இவங்க என்ன நினப்பாங்க, அவங்க என்ன நினப்பாங்க, நம்மளை வந்து இவங்க சும்மா ஏதோ பிரச்சனைக்கு சித்த சபைக்கு போயிருக்கான்னு நினப்பாங்களான்னு. நான் உயர் மகா ஞான பீடத்துக்கு போயிருக்கேன், அதில் உறுப்பினராக இருக்கேன்னு சொல்லுங்கள். என்னுடைய பிரச்சனையில் தீர்க்க போல்
பிரபஞ்சத்தோட பிரச்சனையை நான் தீர்க்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள், ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள். அகத்தியர்கிட்ட முன்னாடி ஒரு ஆள் வந்து கேட்டார், வருடங்கள் 25 சென்று விட்டன, ஆனால் அகத்தியர்கிட்ட வந்து நான் எல்லாம் என்ன வேலை பார்க்கன்னு என்னை கேட்காங்க. ஜீவனாடியில் இப்போ கேட்டாங்க, என்னை எல்லோரும் என்ன வேலை பார்க்கன்னு கேட்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அகத்திய பெருமான் என்ன சொன்னான்னா, சித்தர் சபையில் வேலை பார்க்கன்னு சொல்லு. தைரியமாக சொன்னார். அதாவது என்ன வேலை பார்க்கன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க, கேட்டாங்க எல்லோரும் கேட்காங்க அப்படின்னாரு. ஏன்னா அந்த ஆளுக்கு ஆசை என்னென்னா அகத்தியர் ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்துருவார் அப்படின்ட்டு. அவருக்கு அகத்தியருக்கு தெரியுமில்ல, அகத்திய பெருமானுக்கு. ஏன் அப்படி என்ன வேலை பார்க்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க, சித்த சபையில் வேலை பார்க்கன்னு தைரியமாக சொல்லு அப்படின்னு ஆனஸ்ட்டாக சொன்னார். அவர் அதுக்குள்ளே அவ்வளோ நம்பிக்கை அப்போ எனக்கு கூட இல்லை. அகத்திய பெருமான் அவ்வளோ தீர்மானம் சொல்லுதார். சித்த சபையில் 4 பேர் கூட கிடையாது அப்போ உறுப்பினர், ஏன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு நந்தி மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்கும், வேறு பரிவார தெய்வங்கள் எதுவும் கிடையாது, என்ன விஷயங்களும் கிடையாது, வண்டி வாகன போக்குவரத்துகள் கிடையாது. வாடகை வண்டியில் தான் போய் தவம் இருக்கணும், ட்ரெயினில் தான் போய் தவம் இருக்கணும், சொன்ன இடத்துக்கெல்லாம் ஓடணும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கையில் ஒரு சீடர் கேட்டார், அது யாருன்னு பின்னாடி சொல்லுவோம், அந்த சீடரையே உங்கள்கிட்ட சொல்லுவோம். அப்போ வந்து சித்த சபையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு, தைரியமாக சொல்லு, எல்லாத்தையும் உங்கள் சொந்தக்காரன்ட்டையெல்லாம் சொல்லுன்னாரு. அப்போ வந்து எப்படி சொல்ல முடியும், அங்கே போர்டு கூட கிடையாது சித்த சபையில். அப்போ வந்து இப்போ வந்து சித்த சபையில் நான் இருக்கேன்னு சொன்னாலே உலகம் ஒரு நாளைக்கு காலில் விழப்போகுது, உங்கள் காலில். சித்த சபையில் சீடராக இருக்கேன்னு அகத்திய சொல்லிட்டாங்க, நூலில் சொல்லிட்டாங்க. சித்தனோட காலில் கிடையாது, சிவசபையோட சீடர்கள் போகிற எல்லையில் மண்ணை தொட்டு நெத்தியில் வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அது உண்மையாகக்கூடிய தருணங்கள் உயர்வாக வந்துக்கிட்டு இருக்குது. நாளைக்கு இந்த ஆள் நூல் வாங்கிட்டான்னா திருவண்ணாமலையில் போகிற எல்லாரும் இவர் போகிற பின்னாடியே ஓடுவாங்க. அந்த தொப்பியம்மா பின்னாடி, அந்த அவர் மூக்குப்பொடி சாமியார் பின்னாடி ஓடினாங்கல்ல, இந்த ஆள் பின்னாடி ஓடுவாங்க. 2 நூலை மட்டும் அங்கே வச்சு படிச்சுட்டாரு நடு ரோட்டில். இது ஆசனம் போட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், போகிற போக்கில் 2 ஆசியை படிச்சுட்டாரு. இவர் பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்துடும். இது இன்றைக்கி ஈஸி தானே இது. அதே மாதிரி அவருக்கே அந்த நிலை கிடைக்கல. நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக அப்படி அகத்திய பெருமான் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு, வேஷம்தான் முதல்ல, அகத்திய பெருமான் மாதிரி ஆக முடியாது. வேஷம் போட்டதுக்கே நூல் கொடுத்துருவாங்க இங்கே. அப்போ அகத்தியர் ஆனால் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த நிலையெல்லாம் வரப்போகுது சிவசபையில். அன்னைக்கு என்ன பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க இங்கே வந்து மரியாதை கொடுக்க இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சித்தனுக்கு சிவசபைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு சீடர்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒவ்வொரு எல்லையிலையும் உள்ள கிளைச்சபை சீடர்களுக்கு அங்கே உயர் பதவியில் இருக்கவங்க, உயர் பொருளாதார நிலையில் தன்னை ஒரு மில் அதிபராக, ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து அந்த கிளைச்சபைகளோட சிவசபையோட சீடர்கள் தான் அவங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு காலங்கள் பொற்காலமாக வரப்போகுது. அந்த காலங்கள் மிக விரைவில், அதி விரைவில் ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ராமபாணம் வந்து எடுத்து போடப்பட்டாச்சு. அது என்ன வேகத்தில் போகும், அது வந்து இங்கெல்லாம் மனுஷங்க சொல்லுதாங்கள, ராக்கெட்டில் இப்போ போகும், இத்தனை நிமிஷத்துக்கு இங்கே போகும். ராமபாணம் வேகம் வந்து கணிக்க முடியாது. சித்தர்களோட வேகம் அது சிவசூட்சமத்தோட வேகம். அது 14 லோகங்களையும் போகிறது இந்த சீடர் பார்த்துருக்காரு. எப்படி ராமபிரான் அது எத்தனை லோகம் தாண்டி எங்கே போய் விழுந்ததுன்னு. அகத்திய பெருமான் பானம் ஒரு படத்தில் விடுவார், அது எந்த படம்னு தெரியல, எடுத்து அந்த எதிராற்றல்களுக்கு விடுவார். அந்த பானம் தான் இப்போ விட்டுருக்கு சிவசபையிலேருந்து. போகிற போக்கெல்லாம் அதோட அதிர்வெண்களை தாழ முடியாமல் வேற்று மாற்ற ஆற்றல்கள்லாம் வேறு இருக்க போகிறோன்னு இப்போ சொன்னாங்கல்ல. வேறு பிரபஞ்சத்தில் என்னமோ சொன்னார் அகத்திய பெருமான், இப்போ அதை கூட சொல்ல, வேறு இருக்கேன்னு கூட சொல்ல, வேறு ஒரு வார்த்தை வந்தது. அது உயர்வான அதை அகற்றக்கூடிய வார்த்தையாக வந்தது. அது மாதிரி அகத்திய பெருமான் போகக்கூடிய பானம், எய்ஞ்சிருக்கிற பானம்தான் யுகமாற்ற பானம். அதில் எல்லாரும் வந்து உற்சாக நிலை கொண்ட பானம் அருந்தின சபை இது. அது உற்சாக பானம்னா நீங்கள் நினைக்கிற பானம் கிடையாது. பிறவா வரம் கொடுக்கக்கூடிய பானம் வந்து திருப்பார்கடலில் இருந்து கொடுத்துருக்கு சிவசபைக்கு. அது சித்தன் மட்டும் அருந்தின பானம் கிடையாது, சீடர்களுக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது சிவசபையில். சூட்சமமாக சித்தனுக்கு கொடுத்துருக்கு. அது பானம்னா என்ன பானம்னா, அது என்னது, திருப்பார்கடலில் கடைஞ்சி எடுத்தாங்கல்ல,
அமிர்தம். அது அது ஓப்பன் அப்போ அறிவிக்கலாம். அது நூலில் தான் வந்தது. அது சித்தனுக்கு கொடுத்தாங்க, எங்கள் திருப்பார் கடலில் வச்சு. அப்போ சித்தை மட்டும் கொடுத்து குடிச்சிட்டு நல்லா இருக்கணும்னு கொடுக்கல. இப்போ அந்த பானத்தை சிவசபை சீடர்களுக்கும் சூட்சமமாக கொடுக்க போகுது. அதான் சிவமகா வாழை சித்தனா, அகத்தியனா, பரந்தாமனா எல்லோரும் நீங்கள் நாளைக்கு வளம் வரலாம். பிரபாவ நிலை, அந்த நிலையை கொடுப்பாங்க. சிரஞ்சீவி நிலை தான் அந்த பானம் அருந்தினவங்க. அந்த கதையை பற்றி உங்களுக்கு தெரியும். அசுரர்கள் வந்தாங்க, அப்படி சண்டை வந்தது, இப்படி சண்டை வந்தது, திருப்பார்கடலை கடைஞ்சாங்கன்னு. அது சூட்சமாக. அது அந்த பானம் குடித்த சபை. இது லேசுப்பட்ட சபை இல்லை, சும்மா அப்படி இப்படி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. எத்தனையோ விஷயங்களில் இன்னும் இருக்குது. வரலாறுகள்லாம் புதைந்த வரலாறுகள் ரொம்ப இருக்குது சிவசபையை பற்றி. இப்போமெல்லாம் இந்த சொன்னால் தாங்க மாட்டேன் அப்படின்ட்டு சித்தர்கள் அமைதியாக இருக்காங்க. இதுக்கு சொன்னதுக்கே இத்தனை ஆரவாரம். அங்கே வேற்று மாற்று சக்திகள் அங்கே இந்த சக்தியை பறிக்கிறது எப்படி, இதை ஏதாச்சும் அதை செஞ்சு இந்த ஆற்றலை பிடிங்கிடலாமா, இதை செஞ்சு ஆற்றலை பிடிங்கிறாமா, இறை நூலை வாசிக்க விடாமல் எப்படி எதிராற்றலை விடாத எல்லா சோழியும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் இறை கணங்கள் அடித்து நோவச்சு தோஷம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இயல்பில் அது நடக்குத சொல்லப்படுது. அன்றைக்கி யார் தத்தாத்திரேயர் ஆட்சியில் சொன்னார். அந்த நிகழ்வெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் சிவ அஞ்சா நெஞ்சன்பாங்கல்ல, அது மாதிரி ஃபுல்லாக சித்தர்கள் இருந்து நொறுக்கி போய்கிட்டு இருக்காங்க. என்ன எத்தனை படம் இருக்குது சிவசபையில் ஒரு படையாக இருக்குது. சிவகணந்துக்கே பதில் சொல்ல முடியாது. திருமுருக கணங்கள், அகத்தியரோட சித்தர்கள் பட, முருகப்பிரபான் பட, பரந்தாமனோட பட, எத்தனை படம் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. அத்தனை படையும் சிவசபையில் இருக்குது. ஒரு படம் 2 படம் கிடையாது. யுகமறியாத படையெல்லாம் இப்போ யுக மாற்றத்திற்காக எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருச்சு. அப்போ எப்படி இருக்கும்? போர்க்களம்னா பிரபஞ்ச போர்க்களம். இது சும்மா ஒரு தேசத்தோட போர்க்களம் கிடையாது, ஒரு ஊரோட போர்க்களம் கிடையாது. இது பிரபஞ்சத்தோட போர்ப்படை தயாராகிடுச்சு. பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய நிகழ்வுகள் வெள்ளையிலிருந்து நிகழ்த்தப்படுது. எந்த லோகத்திலிருந்து அகத்திய பெருமானே இப்போ படைபலனை கூப்பிட்டாங்க, அரைகூவல் விட்டுட்டாங்க, சங்கு ஊதிட்டாங்க. எல்லாரும் கூப்பிடாமலே வராங்க. அங்கங்கே இருந்து நாங்கள் வரோம் யுக மாற்றத்துக்குன்னு ஒரு அறிவிப்பு இல்லை. ஒரு ஊரில் ஒரு அறிவிப்புனா எத்தனை வீட்டிலேருந்து எத்தனை பேர் கூடுவாங்கன்னு அறிவித்தவனுக்கு தெரியாது. அத்தனை கூட்டம் பின்னாடி நிற்கும். அதே மாதிரி அறகூவல் விட்ட அகத்திய பெருமானுக்கு பெரும்பட பின்னாடி நிற்க யுகமாற்றம் செய்யறதுக்கு தான் இப்படை தோக்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு சும்மா இகலோகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இது தேவ சித்த படை 14 லோகங்கள்லையும் 27,000 கோடி லோகங்களில் உள்ள திருமுறை ஆற்றல்கள்லாம் குமிஞ்சிருக்கு சபையில். அதனால் இது லேசுப்பட்ட சபையில் நம்மளா சும்மா இங்கனக்குள்ளே ஒரு சிவகூரைக்குள்ளே 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு அன்னதானத்தை போட்டுக்கிட்டு 2 மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு நிகழ்த்தக்கூடிய உரை இல்லை. இது பிரபஞ்ச உரை, பிரபஞ்ச நிகழ்வுகள். அகத்திய பெருமான் உட்கார்ந்துருக்கனாலே அது எத்த பெரிய இடமா இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சித்தர்கள் அங்கிட்டு உட்கார சிவசூட்சம நூல் விளையாடுதுன்னா அது எங்கேயாச்சும் 14 லோகம் கைலாயத்தில் இருந்து பார்க்கடல்லேருந்து எங்கே வேணாலும் தேடி பாருங்கள், இந்த நிகழ்வு நிகழாது. திருப்பார்க்கடல் இங்கே வருது, கைலாயம் இங்கே வருது, 27,000 கோடி லோகங்கள் இங்கே வருது, எல்லாமே இங்கே வரையில். அப்போ இதுக்கு மிஞ்சின இடம் எங்கேயாச்சும் ஒரு இருக்கா அப்படிங்கிற சிவமே கேள்விக்குறியா இங்கே வச்சு அமர்ந்த தடை எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுடா அப்படின்னு என்ன சொல்லுதாரு? நம்மளை விட்டு ஓடத்தான் பார்க்காரு. அப்படி ஒரு உடம் இருந்துச்சுன்னா சவால் விடுதாங்க. நான் கைலாயத்தை இடம் மாற்றிடுறேன், நாங்கள் போயிருந்தோம் அகத்திய பெருமான், நான் ஏடை கட்டிட்டு என் வேலையை பார்க்க போகிறேங்காரு. அப்போ எப்படி சொல்லுவாங்க? இடம் இல்லைன்னு அர்த்தம். என்ன இறைகணங்கள் சவால் விடக்கூடிய அற்புதமான தலம். இதுக்கு மேலே பிரபஞ்சத்துக்கு சொல்ல முடியாது, சொல்ல வார்த்தைகள் கிடையாது. என்ன மாறி மாறி சித்தர்களும் தேவரும் இன்னமெல்லாம் சொல்லவே மாட்டோம். என்ன சொன்னதெல்லாம் சொல்லியாச்சு, இறைநூல் பேசியாச்சு. இன்னும் பயணப்பட வேண்டியதவன் அவனோட பூர்வ ஜென்ம நிலைகள், அவனோட ஞானத்தை நோக்கிய பயணங்கள். அதாவது கண்ணு வலிக்க, காது வலிக்க, நெஞ்சு வலிக்க, ஊன் உடம்பெல்லாம் வலிக்க உரை நிகழ்த்திட்டாக சித்தர்கள் சிவசூட்சம நூல் தாங்கும் சீடர்கள் வழியாக இன்னும் நிகழ்த்துவாங்க, நிகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. தேவையான விஷயங்களை சொல்லியாச்சு. இறைநூல் அந்த வேல் பகிர் வழக்கி என்ன சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லியாச்சு. இப்போ வளர் நூல் வழியாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வராங்க. எல்லாத்தையும் கேட்டு
உயர்வாக பயணப்படுங்க. இன்னும் வரக்கூடியவங்க இப்போ இருக்கிறவங்க உயர் தளத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கே, முதல் தளத்தில் ஃபஸ்ட் பேஜும்பாங்கள்ல, அதாவது முதல் அது என்னது என்னங்க தான் சொல்லுவீங்களா, முதல் காலேஜ் தொடங்கி முதல்ல ஒரு குரூப் வரும்ல, அதான் ஃபஸ்ட் பேஜ். அது மாதிரி நீங்கள் சித்த யுகமாற்ற பயணத்தில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிய நீங்கள் பயணப்படதை வச்சு தான் நீங்கள் பாஸா ஃபெயிலா, எத்தனாவதா பேஜு, இல்லாட்டி 5 வருஷம் கழித்து வர போகிறீங்களா, இல்லாட்டி அடுத்தடுத்த பேஜில் இருந்து பாஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சரணாகதி தான், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டா முடிஞ்சது, நீ பாஸ், 0 மார்க் எடுத்தால் நீ பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் சித்த சபை தான். 0 மார்க்னால் எனக்கு ஒன்றும் தெரியாது, என்கிட்ட ஒன்றும் கிடையாது, எல்லாம் நான் கொடுத்துருக்கலாம், சிவபெருமான் கொடுத்தது, முருகப்பெருமான் கொடுத்தது, பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தது, என்னோடய திறமையில் வரல, நான் அப்படி ஒன்றும் சாதிச்சு தள்ளிடல. அப்படி தான் இப்போ நாங்கள் சொல்லுவோம். எங்கிட்ட கேட்டால் இந்த இப்போ சித்தபெருமான் சொல்லுதான்னா, இப்போ என்னை கேட்டால் நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் எதுவும் செய்யலை, எல்லாம் அகத்திய பெருமான் தான், உண்மையில் செஞ்சது அவர் தான், அகத்திய பெருமான் தான் செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம். எந்த ஒளிமறையும் இல்லாமல் செய்வோம். எப்பவுமே தவத்தில் உட்காரல எனக்கு ஒன்றும், அது அகத்திய பெருமானுக்கு தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் தவத்தில் பெரிய அப்படி செஞ்சுட்டேன், இப்போ அஷ்டமாசத்துக்கு கையில் வச்சுருக்கேன் அப்படின்னு தவத்தில் நாங்கள் உட்கார மாட்டோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் உங்கள் பொறுப்பு தான் அப்படின்னு தான். எது செஞ்சாலும் சரி, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அகத்திய பின்னாடி அகத்திய பெருமான் பின்னாடி பயணப்படும் போது எல்லாம் பொருட்கள்லாம் வரும், ஆயுதங்கள்லாம் வரும். எங்கள் கைக்கு அம்பாள் வச்சுருக்கிற ஆயுதம், விநாயகர் பெருமான் ஆயுதம், லட்சுமி கொடுக்கக்கூடிய ஆயுதம், கலைவாணி கொடுத்த ஆயுதம், பரந்தாமன் கொடுத்த ஆயுதம், என்ன ஆயுதங்கள், ஜபமாலை அது இதுன்னு கொடுப்பாங்க, சுவடிகள் அது இதுன்னு கொண்டாந்து கொட்டுவாங்க. எல்லாத்தையும் அகத்திய பெருமான்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம். நமக்கு இது என்னென்னு தெரியாது, ஆயுதம்லாம் பயன்படுத்த தெரியாது. ஓலைச்சுவடி கொடுத்தா என்ன தெரியும், அகத்திய பெருமானுக்கு தான் தெரியுன்ட்டு அவர்கிட்ட கொண்டு கொடுத்துருவோம். என்ன புதையல்னால் நாங்கள் பார்க்க மாட்டோம் கண்ணுட்டு, எதையாச்சும் தலை மேலே கொண்டாந்து போட்டோம், அதே அகத்தியர் மேலே நாங்கள் தூக்கி போட்டு விலைக்கிடுவோம். இப்படி சரணாகதி, புரியுதில்ல? அந்த அன்றைக்கி எங்கேயும் புதையல் கிடச்சிருச்சு, பெட்டி கிடச்சிச்சு, ஏன்னா ஒரு வேளைக்கு தங்க பெட்டியாக இருந்தான்னா அதை தூக்கி நாங்கள் போட முடியாது, உள்ளுக்குள்ளே உயர் சூட்சமாக இருந்தால் இது ஒன்றும் தெரியாது, தூரப்படவா எங்கே ஓடன்னு தெரியாது, அகத்தியர்கிட்ட கொண்டு போட்டுருவோம். அகத்தியர் மேலே கொண்டு வேகமாக போட்டுருவோம். நந்தி கொடுத்தாங்க, பர்வதமலை நந்தியை கையில், அது என்ன செய்யணும் தெரியல, அகத்திய பெருமான்கிட்ட கொடுத்தாச்சு. அவர் எல்லாம் கொடுத்தா எங்கே கொடுப்பார், அவர்கிட்ட கொடுத்தா எங்கே கொடுப்பார், இங்கே தான் கொடுப்பார். அதனால் அகத்திய பெருமான் காலடியில் கொண்டு போட்டுருவோம். அதே மாதிரி நீங்கள் சிவசபை காலடியில் நீங்கள் நினச்ச விஷயத்தையெல்லாம் போடையில் சிவசபை உங்களுக்கு தான் கொடுத்தா உங்களுக்கு தானே கொடுக்குதானே நியாயம். அதுதான் பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி கொடுக்கு, நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்துரும். என்ன எல்லா வசதியும் கொடுத்த இறைவன் அதை பிரபஞ்சத்துக்கு பகிரணும்னு தெரியணும். எல்லா ஞானத்தையும் கொடுத்தா அடுத்தவங்களுக்கு சொல்லணும். பூட்டி வச்சுருந்தா எப்படி சொல்லணும், தெரிஞ்சதெல்லாம் அதாவது அவர் வள்ளலார் கடை விரித்த மாதிரி விரிச்சிடணும். எடுக்காமல் போய்கிட்டே இருக்கான். என்கிட்ட இருக்குது, பொருள் இருக்குது, வாங்கிக்கிடுதியா, ஞானம் இருக்குது வாங்கிக்கிடுதியா, துட்டு இருக்குது வாங்கிக்கிடுதியா, ஐஸ்வர்யம் இருக்குது வாங்கிக்கிடுதியா, நல்ல தண்ணி இருக்குது குடிக்கியா, அன்னதானம் இருக்குது சாப்பிடுதையா அப்படின்னு பகிரையில் பிரபஞ்சம் நீ கஷ்டப்படையில் உனக்கு கொடுத்துரும், கட்டாயம் கொடுத்துரும். எனக்கு தான் கொடுத்த பூர்வ ஜென்மத்தில் நீ செஞ்ச புண்ணியம் வச்சு ஏதோ ஐஸ்வர்யங்களை கொடுத்தா எனக்கு, என் மகனுக்கு, என் பேரனுக்கு அப்படின்னு அங்கே பேங்கில் ஓட்டு இங்கே பேங்கில் ஓட்டு மண்ணை தோண்டி புதைச்சி வச்சு அங்கிட்டு போய் பிளாட் வாங்கி இங்கிட்டு போய் பிளாட் வாங்கி புருஷனுக்கு சாப்பாடு போடாமல், பொண்டாட்டிக்கு சாப்பிடாம, பெற்ற அம்மா அப்பாக்களுக்கு சாப்பாடு போடாமல், அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுக்காமல், இடம் கொடுக்காமல், கண்ட மாதிரி சேர்த்து வச்சு வம்பா போன கூட்டங்கள் ரொம்ப ஒரு தலைமுறை கடக்க முடியாது. பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும், மண்டைக்குள்ளே பிரச்சனை இருக்கும்பாங்க, இல்லாட்டி இருதயத்தில் பிரச்சனை இருக்காங்க, அங்கே பிரச்சனை இருக்குங்காம்ப, இங்கே பிரச்சனை இருக்கும்பாங்க, எவனா ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டாங்க, பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளே பிரச்சனைம்பாங்க. ஏதாச்சும் பிரபஞ்சம் கட்டாயம் எடுத்தே தீரும். ஒரு தலைமை 2 தலைமுறை மிஞ்சி போனால் 3 தலைமைக்குள்ளே முடிவுரை எழுதிரும் பிரபஞ்சம். அதனால தான் எல்லா ஞானிகளும் மகான்களும் தர்மம் செய்யி செஞ்ச பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்கிறாங்க. அதான் பெரிய பெரிய வசதியானவங்கெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட இகலோக வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸோ, ஒரு கம்பெனியோ, ஒரு நிறுவனமோ ஏதோ ஓடுறதுக்கு எல்லாரும் உச்ச நிலையில் அடைஞ்ச வெளிநாட்டு பணக்காரங்கள்லாம், பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் கடைசியில் சொன்னது இந்த விஷயங்களால் நான் பெரிய கோடீஸ்வரங்க, உலகத்திலே முதல் கோடீஸ்வரனாங்க இருந்த வார்த்தை கூட இந்த பொன்னால், பொருளால், சொத்தால், சுகத்தால்
நான் உண்மையை தெரிஞ்சுக்கிடலை, மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்கலை, இவையெல்லாம் கொடுக்கலை, கொடுக்கும்போது தான் மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எல்லாம் பேரெல்லாம் இப்போ எனக்கு தெரியாது, ஃபுல்லாக இங்கிலீஷ் பேராக இருக்குது. எல்லாவனும் ஆப்பிள் நிறுவனம் என்னென்னமோ எல்லாருமே ஒத்துக்கிட்ட உண்மை, எல்லாருமே வந்து பெரிய பெரிய தனவந்தனங்கள்லாம் ஒத்துக்கிட்ட உண்மை. பேர் சொல்ல விரும்புகிற எல்லார் பேரையும் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பணக்காரங்கள் நிம்மதி இல்லைங்காங்க, நிறைவு இல்லைங்காங்க. ஏன்? அவங்ககிட்ட கொடுக்கலை பிரபஞ்சம் ஏதோ ஒன்றை கொடுத்து குப்பையும் கூலத்தையும் அள்ளி கையில் கொடுத்து சந்தோஷத்தை பறிச்சுக்கிடுது. குப்பையும் கூலம்னா என்னது? குப்பையும் கூலம்னா என்னது? குப்பையும் கூலம்னா பணங்கிற விஷயத்தை கையில் கொடுத்து சந்தோஷத்தை பறிச்சுக்கிடுது. பணம் வச்சவன்னா அவன் சொன்ன மாதிரி கழுத்து வரைக்கும் பணம் இருந்தால் எவ்வளோ நாளும் வச்சுக்கோ, அது உலகத்தோட பகிர்ந்துக்கோ. மகிழ்ச்சியாக இருந்தால் உலகத்தோட பகிர்ந்துக்கோ, துன்பத்தை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ. எல்லா நல்ல விஷயங்களையும் பிரபஞ்சத்தோட பகிரையில் உனக்கு துன்பம் காணாமல் போயிடும். இன்பம் மட்டும்தான் இன்பமலையாக உன் வீட்டில் சந்தோஷ மலை தான் பொழியும். அதை வந்து வாழும் காலத்திலே சொல்லி கொடுக்குற இடம் தான் இது. தான் வாழுங்கலைங்காங்க. எப்படி பிரபஞ்சத்தோடு ஒத்து வாழது, எப்படி வந்து சாகா வரம்புறது, எப்படி உங்கள் கொலவழி எல்லாம் நல்லா இருக்குது, உங்களோட பேரம் பேச்சுக்கள் எல்லாம் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் எப்படி வளருது, பிரபஞ்சத்துக்கு அவங்கள எப்படி கொடுக்க வச்சு அந்த புண்ணியமான ஆற்றல்கள் நம்ம வீட்டில் வந்து வாரிசு நிலைகளாக பிறக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளோட எதிர்காலங்கள் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்க புண்ணியம் செய்ய நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே எளிமையாக சொல்லி கொடுக்குற சபை தான் இது. அதுக்காண்டி இங்கே வந்து எல்லாம் கஷ்டப்படுறவங்க மட்டுமா இங்கே பயணிக்காங்க, இங்கே எல்லா நிலைகளும் உள்ள ஆட்கள் இங்கே வந்து பயணிக்காங்க. நிறைவாக வாழறவங்க, நிறைய சம்பளம் வாங்குறவங்க, நிறைய பொண்ணும் பொருளும் வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்து பயணிக்காங்கன்னா அவங்கள எதிர்காலத்தை திடமாக அமைச்சிக்கிடணும், இருக்கக்கூடிய குறைபாடை சரி பண்ணிடணும், நாம் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும், இகலோகத்துக்கு பணியாற்றணும், என்னோட குடி நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு இங்கே அகத்திய பெருமான் உயிரோடு உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மீண்டும் உங்களுக்கு அறிவித்து நீங்கள் என்ன கேட்க வரீங்களா? ஓம் அகதீஷாய நமக.